Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2014ல வெளியான ஒரு ஏஸ்ட் டிராமா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். 7 நல்ல திருடர்கள் அப்படின்றது தான் தமிழ்ல இதுக்கான அர்த்தம். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 2 பேர் திருடுறதுக்காக சுரங்கம் தோண்டிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டாவது நபர் என்ன பண்றாருன்னா, மூணாவது ஒரு நபரை கூட்டு வந்துடுறாரு. இவனையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. நபர் என்ன சொல்றாருன்னா, நம்ம 2 பேரே போதும், இவன் யார்கிட்டயாவது போய் உளறி வச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நடக்காது, இவனால பேச முடியாது அப்படின்ற மாதிரி ரெண்டாவது நபர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நபரும் ஏத்துக்கிறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இப்ப சுரங்கத்தை தோண்டிட்டு இருக்காங்க. அப்பதான் வெள்ளை கலர்ல ஏதோ தட்டுப்படுது. இது ஒரு காலத்துல காட்டுப்பகுதியா தான் இருந்திருக்கும். யாரோ யானை தந்தத்தை தான் புதைச்சு வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்ப அதை உடைச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உடைக்க அந்த இடத்துல பாத்ரூம்ல வைப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் கீழே வந்து விழுது. இவங்க இத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த ஓட்ட வழியை எட்டி பாக்குறாங்க. என்ன தந்தம் இருக்குன்னு பார்த்தா தும்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் தும்பிக்கைன்னு எதை சொல்றாரு அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு சர்ச் ஃபாதரை நமக்கு காட்டுறாங்க. கன்ஃபெஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்திருக்காரு. அவரோட பேரு மார்ட்டின் அப்படின்றது. இப்ப ஃபாதர் கிட்ட இவரும் கன்ஃபெஷன் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு திருடரா இருப்பாரு. இவரோட லைஃப பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் இவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கோயில்ல திருடுறதுக்காக வந்திருக்காங்க. சுத்தி முத்தி யாராவது வராங்களான்றத பாரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அவன் பாக்கிறதுக்கு போயிடுறான். இவரும் அந்த உண்டியில உடைச்சிடுறாரு. உள்ள இருக்க காசெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இப்பதான் அவன் என்ன சொல்றானா, ஆட்கள் பாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேருமே தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் மட்டும் இவங்களோட வண்டி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்கள் துரத்திக்கிட்டே வரதுனால ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கரெக்டா ஆட்கள் அந்த இடத்துக்கு தான் வராங்க. இவர் ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இது மூலியமா இவர் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துருது. இவர மாதிரியே நிறைய ஆட்கள் வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு கிருஷ்ணன் அப்படின்றது. இவரும் உட்கார்றதுக்காக வராரு. மேலாம் உட்கார கூடாது, கீழே உட்காரு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். அதுக்கும் பரவாயில்லன்னு உட்கார்றதுக்கு போறாரு. ஆனா அங்க இருக்க கான்ஸ்டபிள், நீயும் மேல உட்காரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நாராயணன் ஒருத்தரை காட்டுறாங்க. கறி வச்சிருக்கிறத பாக்குறாரு. இத போய் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா இவர் பிராமணா இருப்பாரு. ஓஹோ, கறிலாம் சாப்பிட மாட்டியா, அப்ப நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மார்ட்டினும் அவரோட தட்டுல எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனா அங்க வாசுன்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இவர் தட்டுல இருந்து எடுத்துறாரு. அவர் பார்க்கவே மொரண மாதிரி இருக்காரு. அதனால மார்ட்டினும் எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. நாராயணன் ரொம்ப சோகமாவே இருக்காரு. உன்னை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியுது, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த, என்னாச்சு அப்படின்ற மாதிரி மார்ட்டின் கேக்குறாரு. நாராயணனும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எலக்ட்ரானிக் கடை தான் வச்சிருப்பாரு. இவர் பாட்டுக்கு இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் 2 வயசு பசங்க இந்த இடத்துக்கு வராங்க. சோப்பு டப்பால கேமரா வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் நினைச்சா எதுலனாலும் வைப்பேன் அப்படின்ற மாதிரி நாராயணன் சொல்லிட்டாரு. சரி இதுல வச்சு தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் தந்துடுறாங்க. இவரும் வச்சு தந்துடுறாரு. அவனுங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல தான் வேலை பார்ப்பாங்க. பாத்ரூம்குள்ள வச்சு மாட்டிருப்பாங்க. இப்ப போலீஸ்லாம் அவங்க அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, அவனுங்க தான் போட்டு குத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி மார்ட்டின் கேக்குறாரு. அவனுங்கலாம் போட்டு கொடுக்கல, அந்த டப்பால என் கம்பெனியோட பேரை ஒட்டிட்டேன்னு சொல்லிட்டாரு. சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ண, மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அட பாவி, அதுல போய் யாராவது ஒட்டுவாங்களான்னு இவரும் கிண்டல் பண்றாரு. இப்ப நைட் நேரம் போலீஸ்க்கு காசு குத்தி இவங்க செல்லுக்குள்ள சில ஆட்கள்லாம் வராங்க. அவங்கள எட்டா ஆசிஃப் அப்படின்ற ஒரு நபர் தான் இருக்காரு. இவங்க செல்லுல ஒரு குற்றவாளி இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிருப்பாரு. ஏண்டா சின்ன பொண்ணை தான் ரேப் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஆசிஃப் இருக்காரு பாத்தீங்களா, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து கிளம்புறாரு. ஆசிஃபை பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான் அப்படின்னு காட்டுறாங்க. இவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தான் தெரியுது. இவன் எதுக்கு ஜெயிலுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி ஃபாதரும் கேக்குறாரு. மார்ட்டினோ ஃபாதர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஆசிஃப் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நபரை நம்பி காசெல்லாம் தந்திருப்பாரு. அந்த நபர் ஆட்டம் காமிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த நபரை வீட்ல வச்சே பயங்கரமா அடிக்கிறாரு. என்னையே ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற பார்த்தா அடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. இவர் மொத்த சேவிங்ஸையும் அவன் ஏமாத்திருப்பான். அதனால தான் கோவப்பட்டு அடிச்சிருப்பாரு. இப்ப எல்லாருமே பேசி ஓரளவுக்கு ஃப்ரெண்டா மாற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க செல்ல ஒரு பெரியவர் இருப்பாரு. அவர் மட்டும் அந்த இடத்தை விட்டு வரவே மாட்டாரு. உடம்பு முடியலன்றதை ஈரவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கைத்தாங்களா அவரை வெளியே கூட்டு வந்துடுறாரு. அவருக்காக ஈரவே சாப்பாடுலாம் வாங்கிடுறாரு. சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பெரியவரும் அந்த இடத்துல உட்காந்தே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. உங்க கதை என்ன அப்படின்ற மாதிரி ஈரவும் அந்த பெரியவர் கிட்ட கேக்குறாரு. பெரியவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இங்க மார்ட்டின் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெரியவரோட கதை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாரு. இந்த பெரியவரோட பேரு வேணு அப்படின்றது ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் 2 பொண்ணுங்க. இவரோட கம்பெனியை நம்பி நிறைய பேர் காசுலாம் போடுவாங்க. இவரோட பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு நல்ல சம்பந்தம் வரும். இவரும் பேசிலாம் முடிச்சிடுறாரு. வருங்கால மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இவரும் நிறைய ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து போட்டிருப்பாரு. அதை அவர் மிஸ்யூஸ் பண்ணிருப்பாரு. அதனால இவங்க பெரிய சிக்கல்ல மாட்டிருப்பாங்க. பையனால அந்த சிக்கலை சமாளிக்கவே முடியல. நிறைய பேர் கல்லெல்லாம் தூக்கி எரிய ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே டிப்ரெஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. பையனால இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்க முடியல. அதனால தூக்கு மாட்டி இறந்து போயிடுவாரு. இதெல்லாம் பாக்குற வேணுவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மேலயே தப்பு வந்துரும்ல, அதனால இவர் ஜெயிலுக்கு வந்துருவாரு. என் 2 பொண்ணுங்களும் அனாதை மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணத்தை எப்படியாவது பண்ணி முடிக்கணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாசுன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு சில மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த வாசு யாரு அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேக்குறாரு. மார்ட்டினோ
விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த வாசு இருக்காரு பாத்தீங்களா, காசு கொடுத்தா யாருக்குனால வேலை பார்ப்பாரு, நிறைய ஆட்களுக்கு வேலை பார்க்கறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு நபர் அடிக்க சொல்லியிருப்பாங்க. இவரும் பயங்கரமா அந்த இடத்துல வந்து அடிச்சிடுறாரு. ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வண்டியில பாய விரிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. மேல ஒரு காக்கா வந்து நிக்குது. அந்த காக்கா முதல்ல ஆயிப்போது. அப்ப கூட இவர் முழிக்க மாட்டாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த காக்கா பறக்கும் போது அங்க இருக்க ஒரு ராடு மேல இருந்து கீழே விழுந்துரும். அது மண்டையில பட்டதுனால தான் இவரோட மூளை கொஞ்சம் குழம்பி போயிருக்கும். எல்லாரோட சொந்தக்காரங்களும் பாக்குறதுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. காரணம் ஹீரோவை பாக்குறதுக்காக யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இப்பதான் மேகி அப்படின்றவங்க சலாம் அப்படின்ற ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அவர்கிட்ட இவங்களால எட்டி எட்டி பேச முடியல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா மேலேயே ஏறிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு மேல எல்லாம் ஏறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் சலாம் கிட்ட பேச வேண்டியதை பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேக்குறாரு. இந்த மேகியும் சலாமும் சர்க்கஸை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கிட்டா இருப்பாங்க. மேகி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களா இருக்காங்க பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை தப்பெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு இவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ சலாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீலாம் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்ல, அந்த பொண்ணு அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பசங்களா சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவனுங்க ஓவரா கிண்டல் பண்றாங்க. கோவப்பட்ட சலாமா அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. வேணுவோட பொண்ணு பலகாரம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பலகாரத்தை இவர் எல்லாருக்குமே தந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கும் தரதுக்காக வராரு. எல்லாரும் பாக்குறதுக்கும் ஆளு வந்தாங்க, உன்னை பாக்குறதுக்கு யாருமே வரலையே, உன் கதை என்ன அப்படின்ற மாதிரி வேணுவோ இவர்கிட்ட கேக்குறாரு. நம்ம ஹீரோக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ டான்னு ஒரு டைமுக்கு பஸ் ஸ்டாப்க்கு வந்துருவாரு. அதுக்கு காரணம் இந்த பஸ் ஸ்டாப்ல சாரா அப்படின்ற ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்துருவாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் ரெகுலரா இவர் பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த டீச்சர் போக வேண்டிய பஸ் வந்துருது. அவங்களும் ஏறி கிளம்புறாங்க. அப்ப அவங்களோட டிஃபன் பாக்ஸை தெரியாம கீழே போட்டு போயிடுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா மதியான டைம் அவங்க இடத்துக்கு வந்துடுறாரு. டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு போயிட்டீங்க, அதான் பீஸா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இந்த இடத்துல சாப்பிடுறாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருது. பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்ப இவரும் பைக்ல எல்லாம் இவங்களை கூட்டு போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சாராவோட பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. ரெண்டு பேருமே வேற மதம்ல, வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. அதனால வீட்டை எதிர்த்து இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாரா பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால சின்ன வேலை கூட ஹீரோ செய்ய விட மாட்டாரு. இப்ப சாராவோட ஸ்கூல்ல நடக்கிறத காட்டுறாங்க. சாராவோட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஏழை பசங்க நிறைய பேர் படிப்பாங்க. அவங்களுக்கான படிப்பு செலவெல்லாம் கவர்மெண்ட் தான் பாத்துக்கும். ஆனா அந்த காசெல்லாம் இங்க இருக்க ஒரு அடிக்கிறது இவங்களுக்கு தெரியுது. சரி இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் மேல் இடத்துக்கு சொல்ல வேண்டி வரும்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இவருக்கு மேல இருக்க ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவரோட பேரு மேத்யூ அப்படின்றது. மேத்யூவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இந்த விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா எதுக்காக தேவையில்லாம இந்த பிரச்சனையில தலையிடுற, நமக்கு தான் தொல்லையில முடியும், அதனால இதை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னால அப்படிலாம் விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப பிரின்சிபலும் சாராவா அவரோட ரூம்க்கு வர சொல்றாரு. அவங்க கிளம்பி வர கேப்ல ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்க டெஸ்க்குள்ள எதையோ வச்சிடுறாங்க. இப்ப சாராவும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவரும் நார்மலா ஒரு வேலையை சொல்லி இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இப்ப இவங்க திரும்பி இவங்க டெஸ்க்கு வரும்போது தான் ஏதோ மாறி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. என்ன மாறி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காசு இருக்கிறத பார்த்து எடுக்கிறாங்க. அப்பதான் ஆட்கள் வந்து இவங்களை பிடிச்சிடுறாங்க. அதாவது அந்த பிரின்சிபல் பிளான் பண்ணி இவங்களை மாட்டி விட்டுருக்காரு. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பெயில் வாங்கி வெளியே வர வச்சிடுறாரு. இப்ப இவங்க மேல கேஸ் போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவரை இவங்களை சமாதானப்படுத்துறாரு. இப்ப சாராவும் ஒரு கவர் வாங்குறதுக்காக வராங்க. அப்ப பிரின்சிபல் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பயங்கரமா கிண்டல் பண்றாரு. இவங்க எதுவுமே பேசாம வெளியே வராங்க. இப்ப மேத்யூவும் இவங்களை வெளியே வச்சு பாத்துறாரு. நீ தானே ஓவரா சீன் பட்ட, இப்ப பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. இது எல்லாமே இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவங்களும் ரோட கிராஸ் பண்றாங்க. அப்பதான் ஒரு கார் இவங்களை அடிச்சு தூக்கிடுது. இவங்களுக்கு பலமா காயம் பட்டிருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ கூட்டு போறாரு. செக் பண்ணி பார்த்த டாக்டர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் மேத்யூ தானே. ஹீரோவும் மேத்யூவை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. வேணு வாழ்க்கையில விளையாண்டதும் இந்த மேத்யூவா தான் இருக்கும். இப்ப ஹீரோவும் மேத்யூ போட்டு அடிக்கிறாரு. ஆனா மேத்யூ ஆட்கள்லாம் பிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி போலீஸை வர வச்சு இவரை பிடிச்சோம் தந்துடுறாங்க. எனக்குன்னு இருந்த சாராவை என்கிட்ட இருந்து அந்த மேத்யூ தான் பிரிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணதும் மேத்யூ தான் அப்படின்ற மாதிரி வேணு சொல்றாரு. இவங்க எல்லாருமே கலந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால அவங்களை திரும்பி பழி வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பணம் நிறைய வச்சிருக்கிறதுனால தானே அவன் ஆடுறான். அவன் வச்சிருக்க பணத்தெல்லாம் மொத்தமா தூக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அவன் பணத்தெல்லாம் மொத்தமா எங்க பதுக்கி வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆசிஃபும் கேக்குறாரு. சேரிட்டி ஹாஸ்பிட்டலோட 3rd ஃப்ளோர்ல தான் அவன் காசை வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வாசு சொல்றாரு. அவனுக்கு கீழே நான் கொஞ்ச நாள் ரவுடியா வேலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வாசு மூலியமா அந்த காசை பத்தி எல்லாம் இவங்களும் தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே கொஞ்சம் நாள் வித்தியாசத்துல ரிலீஸ் ஆக போறாங்க. ரிலீஸ் ஆகி மொத்தமா வெளியே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் ரிலீஸ் ஆகிறத நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா 7 பேருமே ரிலீஸ் ஆயிடுறாங்க. இவங்க 7 பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. அந்த ஃபாதர் இருக்கார்ல, மார்ட்டினை சாப்பிடலாம் வைக்கிறாரு. இப்பயும் மார்ட்டின் சொல்லிட்டு இருக்காரு, நான் இந்த இடத்துல சொல்றதுனால நீங்க வெளியே சொல்லிட மாட்டீங்களான்றாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபாதரும் சொல்றாரு. இப்ப திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மார்ட்டினும் மேற்கொண்டு நடந்ததை சொல்றாரு. இப்ப இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வராரு. ஆனா பொண்ணு ஆனா பார்த்து கோவப்படுறாங்க. உள்ள வாங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவை மட்டும் கூட்டு வராங்க. இங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க, நீங்க என்ன இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இவங்க 6 பேருமே நல்ல பசங்கமா, உங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி கடைசியில ஏத்துக்கிறாங்க. இப்ப சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஜன்னல் வழியா நாராயணனையே பார்த்துட்டு இருக்காங்க. நாராயணனும் அவங்கள பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆசிஃப் பாக்குறாரு, மண்டிலேயே தட்டுறாரு. நம்பி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு, அவர் பொண்ணியை சைட் அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் திட்டுறாரு. இப்ப எல்லாருமே வீட்டுக்குள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனாவும் எல்லாருக்கும் டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. நான் டீ குடிக்க மாட்டேன், பால் தான் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஆனாவும் அப்பாவும் மறைச்சு பாக்குறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவங்களும் பால்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு தந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே கலந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிடலை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் உள்ள போய் காசு தூக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணு அந்த ஹாஸ்பிடல்ல தான் வேலை பார்க்கறான்னு வேணும் சொல்றாரு. இப்ப பொண்ணு மேல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சூப்பருங்க, நாங்க சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அந்த ஹாஸ்பிடல் ஒரு லேடி பேர்ல தான் இருக்கும். ஆனா அந்த ஹாஸ்பிடல்ல 3 பேர் பார்ட்னரா இருப்பாங்க. அந்த 3 பேரோட காசு தான் அந்த இடத்துல இருக்கு. இவங்க எல்லாம் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஆனாவும் அப்பப்ப கவனிக்கிறாங்க. அதே சமயம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. அது மூலியமா அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் லாக்கர்லாம் ரெடி பண்ற ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நாங்க பிரைவேட் பேங்க் தொடங்க போறோம், அதுக்கு லாக்கர்லாம் ரெடி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் பண்ணிடலாம் சார், நிறைய பெரிய இடத்துக்கு நான் பண்ணி தந்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த டிசைன் எல்லாம் எங்களுக்கு காமிச்சீங்கன்னா பார்த்து சூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு ஹீரோ சொல்றாரு. சார் அதெல்லாம் எப்படி சார் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நாங்க திருடிடுவோம் பயப்படுறீங்களா, எங்களை பார்த்தா திருடங்க மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்படி இல்ல சார், ஆனா காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இழுக்கிறாரு. ப்ளீஸ் பிரதர் காட்டுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி சார், இவ்வளவு கேக்குறீங்க, காட்டுறேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இவர் தான் லாக்கர் செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் இவர்கிட்ட ஏமாத்தி பேசி அந்த டிசைன்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 3 சாவியை யூஸ் பண்ணி தான் அந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியும், வேற எப்படியும் ஓபன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 3 சாவியும் தனித்தனியா இருக்கா இல்ல ஒரே ஆள் கிட்ட இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கான வழி என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நாராயணன் சொல்லிட்டாரு. இப்ப வேகமா ஒரு இடத்துல கேமராவெல்லாம் செட் பண்ணி வைக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி ஆனவன் கேட்டுட்டு இருக்காங்க. பொறுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கேமராவோட வீடியோலாம் ஒரு லேப்டாப்ல காமிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஆசிஃப் அங்க இருக்க லேடிஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவங்க கிட்ட கொஞ்சம் உசராவே இருங்க, பாத்ரூம்ல கேமரா வச்சாலும் வைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. லாக்கருக்கு எதிர கேமரா வைக்கணும் அப்படின்றது தான் இவரோட பிளானா இருக்கும். இந்த பிளானை பத்திலாம் ஆனா கிட்ட சொல்றாரு. அந்த ரூமுக்கு போறது கஷ்டம்னு சொல்றாங்க, எப்படியாவது போய் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, முதல்ல அந்த டாக்டர் ரூம்ல கேமரா வைக்கலான்னு வராங்க. இப்ப அந்த இடத்துல இருக்க ஒரு ஃபைல்ல கேமராவை செட் பண்ணிடுறாங்க. அவங்க ஆன் பண்ணோன்னே இவங்களுக்கு அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ரெண்டாவது இடத்துலயும் எப்படியாவது வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாதுகாப்புக்கு இருக்க ரவுடிங் எல்லாம் கீழே இறங்கி போறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவங்களும் மேலே ஏறி வந்துடுறாங்க. கரெக்டா அந்த லாக்கருக்கு எதிரே இந்த கேமராவை செட் பண்ணிடுறாங்க. இவங்க திரும்பி போலான்னு நினைக்கும் போது அந்த ரவுடிங்க வராங்க. இவங்களும் அங்க இருக்க பாத்ரூம்குள்ள வேகமா வந்துடுறாங்க. அந்த ரவுடில ஒருத்தன் பாத்ரூம்குள்ளேயும் வரான். இவங்களும் வேற ஒரு பாத்ரூம்ல போய் கதவை சாத்திடுறாங்க. அவன் பாத்ரூம்குள்ள இருக்கும்போது இவங்க சைலண்டா வெளியே வந்துடுறாங்க. இவங்க கீழே இறங்கி வரும்போது அந்த லேடி டாக்டரும் பாத்துறாங்க. நீ என்ன மேல இருந்து வர அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்தது, அதனால தான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போனேன்னு சமாளிக்கிறாங்க. இவங்களும் என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சிட்டு இருக்காங்க. 3 பேருமே பேக்கோட வந்திருக்காங்க. இந்த லேடி டாக்டர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பேக்கோட இவங்க 3 பேருமே மேலே ஏறி வந்துடுறாங்க. இப்போ 3 பேர்கிட்டயும் ஒவ்வொரு கீ இருக்கு. அதெல்லாம் போட்டு ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள காசெல்லாம் வச்சிடுறாங்க. ரெண்டு பேரா பிரிஞ்சு தூக்குவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப நாராயணனும் சலாமும் ஒரு டீமா மாறிடுறாங்க. அதுல ஒருத்தர் ஜிம் தான் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேருமே அந்த ஜிம்முக்கு வந்துடுறாங்க. நீ உள்ள போய் பேசு, நான் வெளிய இருந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சலாம் சொல்றாரு. இப்ப நாராயணன் உள்ள வந்து அங்க இருக்கவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கும் இந்த மாதிரி பாடி பில்டிங்லாம் பண்ணோம், எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாரு. இப்ப சலாமோ ஃபீஸ பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த 3 பேர்ல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஆபீஸ் ரூம்குள்ள தான் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு சாவி எடுக்கிறாரு. ஒரு இடத்துல மறைச்ச மாதிரி வைக்கிறாரு. எங்க மறைச்சு வைக்கிறாரோ அந்த விஷயத்தெல்லாம் சலாமோ பாத்துறாரு. இப்ப பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குது. அந்த 3 பேர்ல ஒருத்தர் இந்த இடத்துல இருக்காரு. இவன் இங்க இருந்து கிளம்பாம நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நாராயணன் கிட்ட சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாராயணனும் சொல்றாரு. இப்ப மேத்யூ ஒரு சர்ச்சில் லைன்ல நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி தான் மார்ட்டின் நிக்கிறாரு. மார்ட்டின் திருடன் தானே, தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நின்னுட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ஆசிஃபை காட்டுறாங்க. ஆசிஃப் என்ன பண்றாருன்னா, அந்த 3வது நபரோட கார்ல வேணும்ட்டே கீழே போடுறாரு. இதனால அந்த காரை ஓட்டுறவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆசிஃப் வேணும்ட்டே ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திடுறாரு. அந்த இடத்துல ஏதோ திருவிழா மாதிரி போயிட்டு இருக்கு. இவர் அந்த கூட்டத்து கூட சேர்ந்துடுறாரு. இருந்தாலும் அந்த நபர் கண்டுபிடிச்சு ஆசிஃப் கூட சண்டை போடுறாரு. அப்ப தெரியாதனமா வேற ஒரு நபரை அடிச்சிடுறாரு. இப்ப அவரும் எல்லாரும் வாங்க இவனை கவனிங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவர் அடிக்கிறாங்க. இந்த கேப்ல ஆசிஃபா அவரோட கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு.
இப்ப சாவி எடுத்து ஒரு சோப்புல அச்ச வச்சுக்கிறாரு. சலாம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபரோட ஆபீஸ் ரூம்குள்ள வந்துடுறாரு. அவர் எங்க சாவி வச்சாரு அப்படின்றத தேடிட்டு இருக்காரு. இப்ப அந்த நபருக்கு ஏதோ போன் கால் வருது. இவர் அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி நடக்கிறாரு. ஆகா, போக விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி நாராயணன் யோசிக்கிறாரு. வேணுட்டே சட்டையை கழட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நானும் பாடி பில்டர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி அந்த ஓனரும் வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி நாராயணன் அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இது மூலியமா சலாமுக்கு கேப் கிடைக்குது. அந்த சாவி எடுத்துறாரு. அந்த சாவியோட அச்சு இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கிறாரு. மார்ட்டினும் அச்சு எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அச்சு எடுத்துட்டு சாவி அவர்கிட்டயே வச்சிருவாரு. நீ சொல்றது இந்த சர்ச்சில் தானே நடந்தது அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேக்குறாரு. என் சர்ச்சில் திருடுறது தப்புன்னு தெரியாதான்னு கேக்குறாரு. நான் திருடல, அச்சு மட்டும் எடுத்துட்டு திரும்பி வச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரி மார்ட்டினும் சொல்றாரு. இவங்களுக்கு தேவையான அந்த 3 சாவி ரெடி ஆயிடுது. இவங்க ஹாஸ்பிடலுக்கு ஃப்ரண்ட் சைடு போக முடியாது, பேக் சைடுல மட்டும் தான் போக முடியும். ஆனா பேக் சைடுக்கு பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனை மீறி எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சேர்ந்து பயங்கரமா பிளான் எல்லாம் போடுறாங்க. சாக்கடை எல்லாம் கிளீன் பண்ணி டேங்குக்குள்ள ஏத்திட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சில ஆட்களை இவங்க மீட் பண்ணி காசெல்லாம் தரத நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் அந்த பில்டிங்கோட 3rd ஃப்ளோருக்கு போனோம்ல, எப்படி நம்ம போறது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளால போக முடியாது, மேகி தான் போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள முடிவு பண்றாங்க. நீ தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சலாம் கிட்ட சொல்லிடுறாங்க. சலமும் பேசி பார்க்கறாரு. மேகி ஏத்துக்கவே மாட்டாங்க. இவர் ரொம்ப பேசுறதுனால கடைசியில ஏத்துக்கறாங்க. ஒரு நாள் அந்த பகுதியில திருவிழா மாதிரி நடக்கும். திருவிழா டைம் சவுண்ட்லாம் அதிகமா இருக்கும்ல, அதுதான் சரியான நாள்னு இவங்க முடிவு பண்றாங்க. இவங்களும் வேண்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வாசு நுழைஞ்சிடுறாரு. அங்க சஸ்பென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள பாம்ப போட்டு வெடிய வச்சிடுறாரு. இப்ப டேங்க் எல்லாம் உடைஞ்சு உள்ள இருக்க சாக்கடை எல்லாம் மொத்தமா வெளியே வந்துருது. இப்பதான் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஸ்மெல் வருது. என்ன ஏதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கான்ஸ்டபிளும் போய் பாக்குறாரு. சார் டேங்க் கொஞ்சம் சொல்றாரு. சரி ஆட்களை கூப்பிடு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப கிளீன் பண்றதுக்காக 4-5 வண்டி இந்த இடத்துக்கு வந்துருது. இப்ப 4-5 வண்டியில இவங்க தான் வந்திருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கிளீன் பண்ற மாதிரி பின்னாடி வந்துடுறாங்க. அப்ப இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 3rd ஃப்ளோர் வரைக்கும் ஏறி வந்துடுறாங்க. அங்க இருந்து இவங்களுக்கு எல்லாம் ஏணிய போடுறாங்க. இந்த ஏணி மூலியமா இவங்க எல்லாருமே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும். அது நின்னாதான் இவங்களால உள்ள போக முடியும். இவங்களும் ஆனாக்கு கால் பண்ணி இப்ப கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த ஃபேனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஆசிஃப் இருக்கார்ல, வேகமா அந்த ஃபேனை கழட்டிடுறாரு. இப்ப எல்லாருமே பொறுமையா நகர்ந்து அதுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் அங்க அடியாளா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட காதுல கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா திருவிழா சவுண்ட் ரொம்ப அதிகமா கேக்குது. இந்த சவுண்டா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி இவரும் திருவிழாவெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப 3 சாவியும் இவங்க கிட்ட இருக்குல்ல, ஒவ்வொரு சாவியா போடுறாங்க. கடைசியில அந்த லாக்கரும் ஓபன் ஆயிருது. உள்ள நிறைய காசு நகலா இருக்கு. இவங்களும் அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம அந்த லாக்கர் ஓபன் ஆச்சுன்னா இவங்களுக்கு சிக்னல் வந்துரும் போல. இப்ப இவங்க 3 பேருக்குமே சிக்னல் வரத நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் பதறி அடிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிடல்ல நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நாராயணனும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. நீங்க எல்லாருமே உடனே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க முதல்ல கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்ப மேத்யூவும் அந்த 2 பேருமே பதட்டமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஆனா பாக்குறாங்க. ஐயோ அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த 2 ரவுடிங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அட பாவீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இவரும் அடிக்கிறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி உள்ள வந்து பாக்குறாங்க. அப்பதான் லாக்கர்ல இவங்க வச்ச எதுவுமே இல்லன்னு தெரிய வருது. இப்பதான் மாடியில இருந்து எட்டி பாக்குறாங்க. அப்பதான் கிளீன் பண்ற வண்டிலாம் மொத்தமா கிளம்பி போயிட்டு இருக்கு. அந்த வண்டியில ஒண்ண விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு இடத்துல வச்சு லாக் பண்றாங்க. உள்ள செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லாக் பண்ணி பிடிச்ச எல்லா வண்டிக்குள்ளேயும் சாக்கடை தான் இருக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கேங்க சேர்ந்தவங்களும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒவ்வொருத்தரா வண்டியில வந்து நிக்கிறாங்க. எங்க வண்டியில எல்லாம் இல்ல, ஹீரோவோட வண்டியில தான் இருக்கு. ஹீரோவும் வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோ அந்த இடத்துக்கு வரவே மாட்டாரு. இவங்க என்ன ஹீரோ இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மொத்தமா தூக்கிட்டு ஓடிட்டானா, அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேக்குறாரு. மார்ட்டின் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க பேசிக்கும் போது எல்லார பத்தியும் சொன்னாங்கல்ல, அது மூலியமா நம்ம வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா கதவை ஹீரோ திறக்காம வேற ஒரு நபர் திறக்கிறாரு. ஆனா சாரா இறந்து போன மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் அவரோட வீட்ல இருக்கு. ஹீரோ சொன்ன கதெல்லாம் உண்மைதான். ஆனா அவருக்கு நடந்திருக்காது, வேற ஒருத்தருக்கு நடந்திருக்கும். நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஆசிஃபும் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே பிரிஞ்சு ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் மார்ட்டினுக்கு ஒரு சோலார் பேனல் வந்திருக்கு. நமக்கு யார் அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி அதை ஓபன் பண்றாரு. அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. உள்ள முழுக்க காசு தான். இதே மாதிரி சோலார் பேனல் எல்லாருக்குமே வந்திருக்கு. எல்லாருமே அவங்க வீட்ல வச்சு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு தான் வந்திருக்கு. ஹீரோ தான் எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உண்மையிலேயே யாரு அப்படின்ற மாதிரி இந்த ஃபாதரும் கேக்குறாரு. சதுரங்க வேட்டையில நட்டியோட கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவோட கேரக்டர். ஏமாத்தி காசு பார்க்கறது தான் இவரோட வேலையா இருக்கும். இந்த மாதிரி ஏமாத்தி தான் போலீஸ் கிட்ட
மாட்டிருப்பாரு. அதனால தான் போலீஸ் அடிச்சு ஜெயில அடைச்சிருப்பாங்க. இவர் மத்தவங்க கிட்ட மட்டும் கதை விட்டுருப்பாரு. இப்ப சோலார் பேனலை வச்சு ஏமாத்தலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. அந்த ஸ்டேட்ல சூப்பரா இந்த பிசினஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கும் இது பிடிக்கும் நம்புறேன் அப்படின்ற மாதிரி பிசினஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களையும் ஏமாத்துறதுக்கு தான் பிளான் வச்சிருக்காரு. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.